செத்து பிழைத்தவர்களும் மரணத்தின் அறிகுறிகளும். உண்மையாக நடந்த சம்பவம். தொடர்ந்து படிக்க வாங்க உள்ளே போகலாம். இது உங்கள் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ். கனடா நாட்டைச் சேர்ந்த 70 வயது மூதாட்டி ஒருவர் 1954 வருடம் மார்ச் மாதம் 17ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு மரணம் அடைந்தார். அவர் மரணம் அடைந்த 3 மணி நேரம் கழித்து திடீரென தனது சாவு படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்தார். வழி தவறி அடையாளம் தெரியாத இடத்தில் அகப்பட்டு மீண்டும் தனது சொந்த இடத்தை எதேச்சையாக அடைந்த நபர் போல மிரண்டு போயிருந்தார். அவரிடம் உங்களுக்கு என்ன நிகழ்ந்தது என்று கேட்டபோது அவர் கூறினார், காலையில் எனக்கு படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முடியாத அளவிற்கு உடலில் இனம் தெரியாத வலி இருந்தது. அதனால் நான் மிகவும் வேதனையும் சோர்வும் அனுபவித்தேன். திடீரென்று என் முன்னே வெள்ளை நிறத்தில் தேவதைகள் போல் 3 நபர்கள் வந்தனர். அவர்கள் என்னை எனது உடலுக்குள் இருந்து வெளியே இழுத்தனர். அப்பொழுது படுக்கையில் கிடக்கும் எனது உடலை பூரணமாக என்னால் பார்க்க முடிந்தது. அதன் பின் அந்த 3 நபர்களும் வெளிச்சம் மிகுந்த ஒரு பாதையில் என்னை அழைத்துச் சென்றனர். அவர்களுக்குள் புரியாத பாஷையில் ஏதேதோ பேசிக்கொண்டனர். அதில் ஒரு வார்த்தை கூட எனக்கு புரியவில்லை. சிறிது தூரம் கடந்த பின் அவர்களுக்குள் பேசி ஏதோ முடிவுக்கு வந்து என்னை மீண்டும் உடம்பிற்குள்ளே தள்ளிவிட்டு விட்டனர். அதன் பின்னரே நான் எழுந்து உட்கார்ந்தேன் என்று அத்துடன் மேலும் தொடர்ந்த அந்த மூதாட்டி, அந்த 3 தேவதைகளின் முக அழகு இன்னும் கூட எனது மனதில் பூரணமாக நிறைந்துள்ளது என்று கூறி சந்தோஷப்பட்டார். இதே போன்ற ஒரு சம்பவம் அபுதாபியில் 1975 வருடம் ஜனவரி மாதம் நடந்தது. 30 வயது இளைஞர் ஒருவர் இதய நோய் காரணமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி காலமானார். அவர் இறந்து விட்டதாக கருதி உடல் ஆம்புலன்ஸ் வண்டியில் ஏற்றி வீட்டுக்கும் அனுப்பிவிட்டனர். உடலை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்த போது உறவினர்கள் பிரமிப்பு அடையும் வகையில் மரணத்திலிருந்து எழுந்தார் அந்த இளைஞர். எழுந்தவர் 2 நாள் வரையில் பித்து பிடித்தவர் போல் யாரிடமும் பேசாமல் இருந்தார். அதன் பிறகு கூறிய விஷயங்கள் எல்லாரையும் வியப்பில் ஆழ்த்தியது. என் இதய வலியை நீக்கவும் இதய துடிப்பை சமப்படுத்தவும் டாக்டர்கள் போராடி கொண்டிருந்தனர். என் மீது என்னென்னவோ கருவிகள் பொருத்தப்பட்டு இருந்தன. அறை முழுவதும் மருந்துகளின் வாடை எனக்கு அந்த சூழல் பயத்தை மேலும் அதிகரித்தது. அப்போது என் கண் முன்னே 3 நபர்கள் தோன்றினார்கள். அவர்கள் கால் வரையில் வெள்ளை அங்கி அணிந்திருந்தார்கள் என நினைக்கிறேன். அவர்கள் 3 பேரும் வெளிச்சமாகவும் அழகாகவும் இருந்தனர். என்னை வா என்று அழைத்தனர். நான் அவர்களின் அழைப்பை ஏற்று எழுந்தேன். ஆனால் என் உடல் படுக்கையில்தான் கிடந்தது. கருவிகள் பொருத்தப்பட்டு கிடந்த என் உடலை பார்ப்பதற்கு எனக்கு அப்போது ஏனோ வேடிக்கையாக இருந்தது. ஆனால் அந்த 3 பேரும் உடனடியாக என்னை அங்கிருந்து அழைத்து சென்றனர். மேலும் கீழும் மணலால் சூழப்பட்ட ஒரு சுரங்க பாதைக்குள் என்னை கூட்டிச் செல்வது போல் இருந்தது. அந்த நிலையில் அந்த மணல் சுரங்கம் எனக்கு பயத்தையும் இனம் புரியாத திகிலையும் தந்தது. அங்கு இதுவரை நான் அனுபவித்து இராத உயரிய நறுமணம் வீசியது. சுரங்கத்திலிருந்து ஒரு மணல் அறைக்குள் என்னை அழைத்துச் சென்றனர். அந்த அறையினுள் வெளிச்சமும் குளிர்ச்சியும் இருந்தது. அந்த 3 நபர்களும் திடீரென்று என்னை அந்த அறையினுள் இருந்து வெளியே கூட்டி வந்து என் வீட்டிற்குள் இருந்த உடம்பிற்குள் என்னை தள்ளிவிட்டனர். அவர்கள் தள்ளிய வேகமும் உடலுக்குள் புகும்போது நான் அனுபவித்த இனம் புரியாத பிரம்மையில் ஆழ்த்திவிட்டது என்று அவர் தனது அனுபவத்தை நெகிழ்ச்சியான வார்த்தையினால் கூறினார். ஒருவன் இறக்கப் போகிறான் என்பதை வெளிப்படுத்தும் 10 அறிகுறிகள். இவ்வுலகில் பிறப்பு என்று ஒன்று இறந்தால் இறப்பு என்ற ஒன்று நிச்சயம் இருக்கும். பிறப்பைக் கண்டு மகிழும் நாம் இறப்பைக் கண்டு அச்சமடைவோம். சாதிக்கும் எண்ணம் இருக்கும் யாவருக்கும் இறக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. இருப்பினும் நிச்சயம் ஒரு கட்டத்தில் அனைவரும் இறக்க நேரிடும். அதை யாராலும் தடுக்க முடியாது. இத்தகைய இறப்பை சந்திக்கும் முன்பு ஒரு சில அறிகுறிகள் தென்படும். மேலும் சிவபுராணத்தில் ஒருவன் இறக்கப் போகிறான் என்பதை வெளிப்படுத்தும் அறிகுறிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒருவன் இறக்கப் போகிறான் என்பதை அறிகுறிகள் வெளிப்படுத்தும்.
அறிகுறி 1. எப்போது ஒருவர் சருமத்தின் நிறமானது வெளிர் மஞ்சளாகவோ அல்லது வெள்ளையாகவோ அல்லது லேசான சிவப்பாக மாற ஆரம்பித்தால் அது அவர் இன்னும் சில மாத காலத்தில் உயிரை விட்டு போகிறார் என்று அர்த்தமாம். அறிகுறி 2. எப்போது ஒருவரால் அவரது பிம்பத்தின் எதிரொலியை தண்ணீரிலோ அல்லது கண்ணாடியிலோ தெளிவாக காண முடியவில்லையோ அத்தகையவர்களும் சில மாதத்தில் இறக்கப் போகிறார் என்பதை வெளிப்படுத்துமாம். அறிகுறி 3. எப்பொழுது ஒருவனுக்கு பார்க்கும் அனைத்தும் கருப்பாக தெரிய ஆரம்பிக்கிறதோ அவர்களும் இறப்பை சந்திக்கப் போகிறார் என்று அர்த்தமாம். அறிகுறி 4. ஒருவரது இடது கை மட்டும் ஒரு வாரத்திற்கு மேல் துடிக்கவோ அல்லது நடுங்கவோ ஆரம்பித்தாலோ அவர்கள் சில மாதத்திற்கு மேல் உயிருடன் இருக்கப் போவதில்லை என்று அர்த்தமாம். அறிகுறி 5. ஒருவரின் உணர்ச்சிமிக்க உறுப்புகள் இறுக்கமடைந்து கல் போன்று மாறினால் அவர்களும் இன்னும் கொஞ்ச மாதத்தில் இறக்கப் போகிறார் என்று அர்த்தமாம். அறிகுறி 6. நிலா, சூரியன் அல்லது நெருப்பின் ஒளியை சரியாக காண முடியவில்லையோ அத்தகையவர்களும் விரைவில் மரணத்தை சந்திக்கப் போகிறார் என்று அர்த்தம். அறிகுறி 7. எப்போது ஒருவரின் நாக்கு வீக்கமடைந்து ஈறுகளில் சீல் கட்ட ஆரம்பிக்கிறதோ அவர்கள் இவ்வுலகில் நீண்ட நாட்கள் வாழப்போவதில்லை என்று அர்த்தம். அறிகுறி 8. ஒருவரால் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை சரியாக காண முடியவில்லை என்றால் அவரும் இறக்கப் போகிறார் என்று அர்த்தம். அறிகுறி 9. சூரியன், நிலா மற்றும் வானத்தை பார்க்கும்போது அவை சிவப்பாக தெரிய ஆரம்பித்தால் அத்தகையவர்களும் விரைவில் மரணத்தை சந்திக்கப் போகிறார் என்று அர்த்தமாம். அறிகுறி 10. ஒருவரின் கனவில் ஆந்தையோ வெற்றிடமோ அல்லது கிராமம் அழிவது போன்றோ வந்தால் அவரும் மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தமாகும். தொடர்ந்து இது போன்ற சம்பவங்களையும் கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.